ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு இணக்கம் காட்டாமல் ஒரு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்தால் அடுத்த கட்ட முயற்சியாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து தூக்குவதற்கும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான தலைகள் எல்லாம் இப்போ யோசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையின் கீழ் செயல்படுறது சரி. அதிமுக பிளவுபட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அவர் சந்தித்த தேர்தல்கள் அனைத்திலையும் தோல்வி. மக்களவை தேர்தலையும் தோல்வி, 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு. வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக தோல்விவிட்டால் அதிமுக எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறக்கூடிய அளவில் மோசமான நிலைக்கு அதிமுக போயிடும் அப்படின்னு அதிமுகனுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் அச்சம் கொள்கிறாங்க. அதனால் இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா, டிடிவி, ஓ பன்னீர்செல்வம் இவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவை வலிமையான ஒரு இடத்தை கொண்டு வந்து அவர்களை பாஜக கூட்டணியில் கொண்டு வந்து நம்ம மெகா கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம வளரணும் அப்படின்னு பாஜக முயற்சி பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வத்திற்கு தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூட அவங்க பாஜக தயாராக இருப்பதாக ஒரு தகவல் வருது. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தான் யோசிக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ கட்சியில் இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பிரச்சனையாக மாறிடும். நம்ம பதவிக்கு பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. இந்த நெருக்கடியை நம்ம சமாளிக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அது பிரச்சனையை வரும். அதனால் இவங்களை சேர்க்கவே கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். பாஜக இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு ஒரு கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தன் வசம் வரக்கூடிய அளவில் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, காலம் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமியை அதிமுக ஒன்றிணைத்து ஒட்டுமொத்தமான ஒரு சக்தியாக உருவாக்கி, இப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் தனித்தனியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வேட்பாளர்கள், அவங்களுடைய தொண்டர்கள், மக்கள், ஓட்டு போடக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் இப்போ அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு தனித்தனி அணிகளாக இருந்தவனா ஒரு மாபெரும் வெற்றியை பெற முடியாது. அதனால் முதல்ல இவர்களை ஒன்றிணைக்கணும். எல்லா தலைவர்களும் ஒன்றிணைத்த பிறகு ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணியில் இணைத்து தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பாஜக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுதோ அதே அளவுக்கு ஓ பன்னீர்செல்வமும் முயற்சி பண்ணுறார். அதற்குத்தான் இவ்வளோ காலதாமதம். எப்படியாவது ஒன்றிணைத்து விட வேண்டும். தொண்டர்கள் நம்ம பக்கம் அதிகமாக சப்போர்ட் இருக்குது. அவர்கள் நினைத்தால் எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி அதிமுக ஒன்றிணைத்து விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிந்து விட்டு அதிமுக வேற ஒரு ட்ராக்லையும் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் மட்டும் போதாதுங்க, தொண்டர்கள் நினைத்தால் இந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒன்றிணையுமா, இப்படியே பிளவுபட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் ஒற்றை தலைமையின் கீழ் தான் செயல்படுமா? வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டால் படுமோசமான தோல்வி சந்திக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சந்திக்கப் போகிறார்கள் தேர்தலை? எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைக்காவிட்டால் படுதோல்வி சந்திக்கும்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிந்தும் இந்த தோல்வியை எப்படி அவர் சம்மதிக்கப் போகிறார்? புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி இவர்கள் ஆட்சி செய்த மாபெரும் இயக்கத்தை இப்படி படுதோல்வியை சந்தித்து ஒரு மோசமான சரிவு நிலைக்கு கொண்டு போகிறத எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக எழும்புகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்.